எங்கள் வீட்டுக்காரங்க நம்பினாங்க, இங்கே போன என் பிள்ளை சேஃபாக இருப்பான்னு. நானும் நம்பினேன். நான் ஏமாற ஆரம்பிச்சிட்டேன். கூலி கொடுக்குற விஷயத்தில் லாபான்கிட்ட யாக்கோபு கேட்குறார், இதுவரை நான் இருந்தேன், நான் ஒன்றுமே கேட்கல, இனியும் நான் சொல்கிறேன், இப்போ நான் செஞ்சது எதுவுமே நான் கை வைக்கலை, இனி இந்த வரி உள்ளது புள்ளி உள்ள ஆடுகள் பிறந்தா அதை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கூலியாக எடுத்துறேன். நல்ல ஆலோசனை, நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு லாபான் தன் குமார்கிட்ட கூப்பிட்டு சொல்கிற, இந்த வரி உள்ளது புள்ளி உள்ளது எல்லாத்தையும் பிரித்து ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் போட்டுரு அப்படின்னு. இப்படி எத்தனை முறை சம்பளத்தை மாற்றினானா? 10 முறை. ஆதியாகமம் 37:7 10 முறை மாற்றுறான். அதாவது ஆதரவா இருக்க வேண்டியவர் இப்ப யாரா மாறுறார் அப்படின்னா எதிரியாக மாறினார். நம்பிக்கை இருந்த இடத்துல என்ன வந்தது தெரியுமா? ஏமாற்றம் வந்தது. அதனால இப்ப அவனுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிட்டு. என்ன பயம் வர ஆரம்பிச்சிட்டுன்னா, எப்ப வேணாலும் நான் ஏமாற்றப்படலாம், எப்பொழுது வேணாலும் எல்லாம் எனக்கு எதிராக மாறலாம், எப்போ வேணாலுமே எனக்கு ஆபத்து வரலாம் என்கிற பயம் வர ஆரம்பிச்சதும் யாக்கோபு தத்தளிக்க ஆரம்பித்து விட்டான். அதாவது ஒரு கம்பெனியில் சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எப்போ வேணாலும் எனக்கு வேலை போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டுன்னு வைங்களேன். அவங்க எவ்வளோதான் சம்பளம் வாங்கினாலும், ஆமேன், எவ்வளோதான் சம்பளம் வாங்கினாலும் அவங்களுக்கு மனசில் என்ன இருக்காது தெரியுமா? ஒரு சமாதானமே இருக்காது. ஒரு சமாதானம். எப்போ வேணாலும் இந்த வேலை போகலாம், சொல்ல இன்னும் 2 மாதம் தான் ப்ராஜெக்ட் இருக்குது, இன்னும் 3 மாதம் தான் ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்த்துருங்கன்னு சொல்லவும் இல்லை, வேலை இருக்குன்னு சொல்லவும் இல்லை. எத்தனை பேர் தெரியல ஒரு தத்தில் எப்போ வேணாலும் நான் ஏமாற்றப்படலாம். அதற்கு ஒரு அடையாளமாக தான் ஆதியாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது, பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபுக்கு இப்ப அவன் காது படவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். இவன் பயம் குறையல, பயம் கூறுது. சரி, இவங்க எப்படி பேசுறாங்க? லாபான் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பார்த்தா 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். ஆமென். தத்தளிப்பு குறையல, தத்தளிப்பு கூடுது. நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், நான் ஏமாற்றப்பட்ட. அதாவது இந்த ஏமாற்றம் எங்க வரும் தெரியுமா? ஏமாற்றம் எங்க வரும் தெரியுமா? அதாவது கோலியாத் தாவீதுக்கு விரோதமாய் பட்டயத்தை எறிவது ஏமாற்றம் கிடையாது. சவுல் எறிகிறான் தெரியுமா? சவுல் அவங்க அப்பாட்ட என்ன சொல்லி அனுப்புவார் தெரியுமா? அவன் என்கிட்ட நிக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். அதுதான் அவனால சகிக்க முடியல. என்னோட அப்பம் புசித்தவன் என்ன பண்றான் தெரியுமா? ஏமாற்றங்கிறதுவே எங்க தான் வரும் தெரியுமா? எதிரி கிட்ட இருந்து வராது. ரொம்ப நம்புறோம் தெரியுமா? ஆமே. இயேசு மேல சத்துரு கை போட்டதே யூதாஸ் முத்தத்துக்கு பிறகு. ஏமாற்றம். யாக்கோபு வாழ்க்கையில் இப்படி ஒரு ஏமாற்றம் வந்துட்டு, நான் எங்க சேஃபா இருப்பேன்னு நினைச்சேனோ அங்க எனக்கு சேஃப் இல்லை. அவன் தத்தளிக்க ஆரம்பிக்கிறான். என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் அவனோடு பேசின ஒரு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு ஆதரவு அளிக்க ஆரம்பித்தார். இந்த சம்பவம்லாம் தெரிஞ்சதுனால நான் ரொம்ப போகலை. கர்த்தர் அவனுக்கு செய்த காரியத்தை பாருங்கள். ஆதியாகமம் 31:42 இந்த லாபானை பார்த்து யாக்கோபு சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னா, தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை, ஒரு சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை, உங்க உழைப்பை அவர் பார்த்திருக்கிறார்.
இன்னைக்கு யார் யார் உங்களை ஏமாத்துறாங்களோ அங்க நீங்க போட்ட உழைப்பை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்க பிரயாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அங்க நீங்க பட்ட சிறுமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை சுற்றி சூழ்ச்சி நடக்கலாம், உங்களை சுற்றி ஏமாற்று வேலைகள் நடக்கலாம், உங்க 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 ஸ்தானத்திலிருந்து உங்களை துரத்தி விடும்படிக்கு பல காரியங்கள் நடக்கலாம். யாக்கோவே, நீ கலங்காதே, உன்னை குறித்து சொல்லப்பட்டதுதான் நடக்கும். எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை ஏமாற்றுகள் உன்னை சுற்றி நடந்தாலும் நீ அந்த குடும்பத்துக்காக பட்ட பிரயாசம், அந்த குடும்பத்துக்காக நீ பட்ட பிரயாசம், நீ இருக்கிற இடத்துல, நீ உழைக்கிற இடத்துல நீ போட்ட உழைப்பு, நீ பட்ட பிரயாசம், இதெல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். கர்த்தர் பார்த்திருக்கிறார். அதனாலதான் கோலும் கையுமாய் போனவனை 2 பரிவாரங்களோடு, நீ பரிவாரங்களோடு தான் வருவாய். பரிவாரம் உடனே லேயாள் ராகல் நினைக்க கூடாது. நான் சொல்றது பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு லேயாள் ராகேல் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் வீட்டை கட்டுகிறவர்கள். நீ இடிஞ்சு போனவன் தலையில ஏறுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். சிறுமைப்பட்டவனை மறைவிடத்தில் அட்டாக் பண்றது நிறைய பேருடைய ஹாபி. அதாவது உங்களை எது சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், எல்லாரும் கோபத்தை உங்கள்கிட்ட தான் காட்டுவாங்க. ஆமே, லாபாரின் முகம் வேறுபட்டது. கேட்க யார் இருக்கிறா? ஏசா வந்து கேட்பானா? ஈசாக்கு வந்து கேட்பானா? யாக்கோபு லாபானுக்கு இப்படி செய்கிறத யாராவது வந்து கேட்பாங்களா? இல்லை ரெபேக்கா வந்து சண்டை போடுவாங்களா? என் பையனுக்கு இப்படி தர வர மாட்டாங்க. இவனுக்கு கேட்க இனி ஆள் இல்லை, அதனால இவனை நம்ம என்ன பண்ணலாம் இப்படி நினச்சிட்டு போகும்போது தான் ஆமென் கர்த்தர் அவனோடு பேசினார். யாக்கோபோடு அன்பா பேசினவர் லாபான் யாக்கோபிட்ட முகத்தை கருத்தான், கர்த்தர் லாபான்ட்ட முகத்தை கருத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த காரியங்கள் பாருங்கள். யாக்கோபின் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 30:41 எழுதுறவங்க ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, டைம் இல்லை. அவனை நஷ்டமடைய விடவில்லை. ஆதியாகமம் 31:8-9 வசனங்கள் அவனை நஷ்டமடைய விடலை. அவன் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2வதாக கர்த்தர் அவனை வழி நடத்தினார். ஆதியாகமம் 31:3 நீ எழுந்து போ யாக்கோபே, நீ எழுந்து போ யாக்கோபே. அதன் அர்த்தம் என்ன? இனி நீ சிறுமைப்படக்கூடாது. அவன் இனி உன் உழைப்பு வீணாக கூடாது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும்போது புரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையா இருக்கும்போது உங்க மேல வேர்டு இருக்குது. கர்த்தர் ஒரு வாசலை திறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வதாக கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் 31:10-12 வரை என்ன வெளிப்படுத்தினார்? அவனை சுற்றி என்ன நடக்குது, அவனை சுற்றி என்ன நடக்குது, யார் யார் எப்படி செய்கிறாங்க. ஆமே, கடந்த நாளில் ஒரு சகோதரன் தான் சொன்னான். ஆமே, இப்படி ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுங்க, அதே போல் கர்த்தர் எனக்கு அதை காண்பித்து தந்தாருன்ட்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன், ஆரம்பத்தில் இது புரியலை, இது அறியலை. ஆமேன், ஏன் ஆண்டவர் ஆரம்பத்தில் வெளிப்படுத்தலை? ஆரம்பத்தில் கேட்குற நிலைமையிலையா இருந்தா ராகேல் கூட டியூட் பாடிட்டு இருக்கும்போது ஏதாவது சொன்னால் புரியுமா? யாக்கோபுக்கு ஒன்றும் புரியாது. நம்ம எங்கே கேட்போன்னு அவருக்கு தெரியும், எங்கே இருந்து கேட்போன்னு தெரியும். ஆமே, வீட்டில் இருந்து கேட்காத யோனா வீட்டிலேருந்து கேட்டால் மீன் அவன் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கும். ஆமே, நம்ம எங்கே இருந்து கேட்போன்னு தெரியும், நம்ம எங்கே இருந்து கேட்போன்னு தெரியும். நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் காட்டித்தரார், இங்கே பாரு, இதுதான் லாபான் உனக்கு செய்கிறது, இதுதான் உனக்கு செய்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, லாபானை எச்சரிக்கிறார். 4வதாக லாபானை எச்சரிக்கிறார். அதே 31:24. 5வதாக
சமாதானத்தோடு விடுவிக்கிறார். ஆதியாகமம் 31:55. லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன்னிடத்துக்கு திரும்பி போயிட்டான். அதன் அர்த்தம் என்ன? லாபானால் இனி உனக்கு என்ன இல்லை தெரியுமா? தத்தளிப்பு இல்லை. லாபானின் கட்டுப்பாடு முடிந்ததே. அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. லாபானுடைய கட்டுப்பாடு ஓவர். தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து அவனை தனியாக வெளியேற்றினார். லாபானால் ஏற்பட்ட தத்தளிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆமேன். எல்லாரும் இருப்பாங்க. யாக்கோபுக்குன்னு கேட்க யாரும் இல்லைன்னு வரும்போது ஆமேன் ஒருவரும் இல்லை என்று கண்டு, அப்படி ஒரு வசனம் உண்டுல்ல, எங்க உண்டு ஞாபகம் இருக்கா? ஒருவரும் இல்லை என்று கண்டு. உபாகமம் 32 நினைக்கிறேன். ஆமென். 32-36 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும் போதும் தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். சத்தமா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்படி பரிதாபப்படுகிறவர் 40வது வசனத்திலே, நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிற. அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? யாக்கோபுக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சியா? யாக்கோபு ஆசீர்வதிக்க யாரும் இல்லைன்னு நினைச்சியா? யாக்கோபு வழி நடத்த யாரும் இல்லைன்னு நினைச்சியா? நான் இருக்கிறேன். யாக்கோபின் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்காக பரிதபிக்கிறவர், எனக்காக பரிதபிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன். செத்தவனை போல் நான் ஆமென். உடைந்த பாத்திரத்தை போல் நானே, ஆனாலும் உம்மை நம்பி உள்ளே. உடைந்த பாத்திரத்தை போல் க்ளோரி, ஆனாலும் உம்மை நம்பி உள்ளே. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே. நீரே என் தேவன் என்று சொன்னேன். ஆமென். அநேகர் சொல்லும் இந்த இடத்துல இன்னொரு சத்தியத்தை கூட நான் கண்டிப்பாய் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆவியானவர் அதை நினைவுபடுத்துகிறார். இந்த லாபானின் தத்தளிப்பு, லாபானின் கட்டுப்பாடு யாக்கோபுக்கு முடிந்து அவனுக்கு விடுவிக்கப்பட, அவன் ஆசீர்வதிக்கப்பட காரணத்தில் ஒன்று, முக்கியமான காரணத்தில் ஒன்று என்ன அப்படின்னா, லாபான் யாக்கோபை ஏமாத்தினது போல யாக்கோபு யாரை ஏமாத்தல? லாபானை ஏமாத்தல. என் விஷயத்தில் தேவன் தலையிடணும்னா ஒருத்தங்க எனக்கு செய்கிறது போல நான் செய்யாமல் இருக்கணும். அவ்வளோதான். அவங்க என்கிட்ட முகத்தை உம்முன்னு வச்சாங்க, நான் அவங்கள்ட்ட முகத்தை உம்முன்னு வச்சேன். முடிஞ்சிட்டு ஆண்டவர் நீர் பார்க்கலையா? பார்த்தேன். இதுக்கு அவங்க மூஞ்சே பரவாயில்ல. நம்முடைய அமைதி தான் தேவன் இடைபடுவதற்கான இடம். இவன் இப்படியே ஏமாத்துறான் பாரு. நான் நைட்டோட நைட்டை அவ்வளோ ஆட்டுக்கும் பெயிண்ட் அடிக்கலைன்னா பாரு. அவங்ககிட்ட ஒரு தீங்கு கிடையாது. லாபான் விஷயத்தில் யாக்கோபு கிட்ட ஒன்றுமே கிடையாது. யாக்கோபு ஒன்னே ஒன்று நடந்துச்சு. அது யார் எடுத்துகிட்டு வந்தா தெரியுமா? ராகில். அந்த விஷயம் யாருக்கு தெரியாது? யாக்கோபுக்கு தெரியும். அதனுடைய பலனை யார் வாங்கிட்டா? ராகில் வாங்கிட்டா. அவள் எங்கே போகலை?
கானானுக்கு போக வழியிலே அவள் கதை முடிஞ்சிட்டு. வழியில் கானான் அவளுக்கு மைண்டில் கிடையாது. மைண்டில் வந்து லாபானுடைய விக்கிரகம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் லாபானுடைய எல்லா சுதந்திரத்தின் மேலும் அதிகாரம். அதனால் பார்த்தா இவர் அங்கே போகிறாரு, அங்கே ஏசா என் அடிக்கிறானா கொல்றானானே தெரியாது. ஏசான்னு தெரிஞ்சதும் நம்ம ஓடி வந்துடணும், இங்கே வந்து பஞ்சாயத்து தலைவர் ஆயிடணும், அதாவது அந்த வீட்டுக்கு பிரசிடெண்ட் ஆயிடணும். அதனால் விக்கிரத்தை தூக்கிட்டு வந்துட்டா, அவள் லைஃப் முடிஞ்சு. நம்ம இம்மைக்குரியதை மனசில் வச்சுட்டு கானான் சொல்லிட்டு நடந்தாலும் நம்மளால் எங்கே போக முடியாது தெரியுமா? கானானுக்கு போக முடியாது. லேயாள் ஸ்கோர் பண்ணது இங்கே தான். ராகேல் கதை முடிஞ்சது இங்கே தான். ராகேல் உள்ள என்ற வழியிலே முடிஞ்சிட்டு. கடைசியில் முற்பிதாக்கள் வரிசையில் கல்லறை வைக்கும்போது ஆபிரகாம் பக்கத்தில் சாராள், அப்புறமா ஈசாக்கு ரெபெக்காள், அப்புறமா யாக்கோபு லேயாள். ஆமே. லேயாளை விட அதிகம் நேசிக்கப்பட்டது யார் தெரியுமா? ராகேல். ரொம்ப வேதத்தில் தேவன் பிறக்கும் போதே ஒருத்த மேல ஓவர் லவ் வச்சார் ஒரு ராஜா. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? சாலமோன். ஓவர் லவ். தாவீது மேல கூட இப்படி அன்பா இருந்தது சொல்லலை. ஆனால் சாலமோன்னாலே அவருக்கு வந்து அவங்க சாலமோன் கூப்பிட்டா இவர் எப்படி கூடுவார் தெரியுமா? அவனை ஜெடிடியா அப்படிம்பார். ஓவர் லவ். ஆனால் ஒன்றும் இல்லை, இம்மைக்குரியதை உள்ள வச்சுட்டான், இம்மைக்குரியதை உள்ள கொண்டு வந்துட்டான். தேவ அன்பு நிறைய இருக்கு நம்ம மேலே. ஆனால் நம்ம மனசில் என்ன இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து லாபான் எனக்கு பண்ணது மாதிரி நானும் பண்ணிட்டு கர்த்தர் எனக்கு நீதி செய்வார்னு கேட்டால் தத்தளிப்பின் பாத்திரம் லெவல் கூடிட்டு தான் இருக்கும். என்றைக்குமே கர்த்தர் தலையிடணும்னா நான் ஒரு காரியத்தில் ஒரு என்ன அவருக்கு வந்து ஒரு காரியத்தில் கிளாரிட்டியாக இருக்கணும். என்ன தெரியுமா? இவன் அவனுக்கு தீங்கு செய்யலை, இவன் அவன் பண்ணது மாதிரி பண்ணல, அவன் உழைச்சிட்டு தான் இருக்கிறான். அதான் சொல்லுங்க, என் பிரயாசத்தை பார்க்குறான். இங்கே நான் ஏன் உழைக்கணும், இங்கே நான் ஏன் செய்யணும், இங்கே நான் ஏன் செயல்படணும் அப்படி சொல்லிட்டு யாக்கோபு உட்காரல. ஏன் அப்போ நமக்கு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு நான் ஒரு நியாயம் சொல்கிறேன் தெரியுமா? இதுதான் தேவனுக்கு பிடிக்காது. அதன் அர்த்தம் என்ன? நான் சொல்கிறேன் நியாயம் எப்படி இருக்குது தெரியுமா? அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க, அதனால் நான் அவங்களுக்கு பண்ணேன். ஆரோனும் மிரியாமும் பேசினதுக்கு, மோசைக்கு விரோதமாக பேசினதுக்கு கர்த்தர் தலையிட காரணம் என்ன தெரியுமா? மோசை எப்படி இருந்தார் தெரியுமா? சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். நம்முடைய குணம் அந்நிய பாஷை பேசும்போது எழுதப்படாது. நம்முடைய குணம் இப்படிப்பட்ட சண்டை வரும்போது தான் ஒரு ஒன்று. ஆமேன். ஆமாம். சில பார்க்குறாங்க இந்த லாபானை விட்டு போக மாட்டேங்க, உள்ளே கடந்து. ஆமாம். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அவங்க இப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நியாயப்படுத்துகிறோம். நம்ம நியாயப்படுத்த தேவன் தலையிடவே மாட்டார். அதான் சொல்லு, நான் என் கையில் ஒன்றுமே லாபான் விஷயத்தில் யாக்கோபு வந்து நீதிமான், அதனால் கர்த்தர் தலையிட்டார். ரெண்டாவதாக யாக்கோபுக்கு யாரால தத்தளிப்பு தெரியுமா? ஏசாவால. ஆமென். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தின் 6-7 வசனங்கள். யாக்கோபு ஏசாவின் இடத்துல ஆட்களை அனுப்பி விடுறார். ஆட்களை அனுப்பி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் சொல்லுங்க அப்படி சொல்லும்போது அந்த ஆட்கள் திரும்பி வராங்க. திரும்பி வந்து யாக்கோபிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் உம்முடைய சகோதரனாகி ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு கூட உம்மை எதிர்கொள்ள வருகிறார். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், 400 பேரோடு கூட ஏசா வாரானா, சமாதானத்துக்கு வாரானா, சண்டைக்கு வாரானா? என்னது? யாக்கோபு வாரானா? இன்னும் வாரேன். ஆமே. 400 பேரோடு கூட வாரானா 100% எதுக்கு தான் வரான்? சண்டைக்கு தான் வரான். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வியாகுலப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தத்தளிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தத்தளிப்புக்கு காரணம் என்ன? 20 ஆண்டுகளுக்கு முன்னாக யாக்கோபு செய்த ஒரு செயல். இதை வந்து நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கடந்த கால பாவம்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவன் இந்த ஏன் அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை திருப்பி வந்து நிற்குமா? நிற்கும். யாருக்கு தெரியுமா? அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம வராங்க தெரியுமா? பைபிள் என்ன சொல்லுது? பாவத்தை மன்னிப்பார். ஆனா அந்த பாவம் மன்னிப்பு எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு கிரியை இருக்கிறது. என்ன தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன். இந்த ஏசா முதல்ல யார்கிட்ட மறைச்சான் சொல்லுங்க? யார்கிட்ட மறைச்சான் முதல்ல? ஈசா கிட்ட. அடுத்து யார்கிட்ட மறைச்சான்? ரெபேக்கா தான் ஆளு. அடுத்து யார்கிட்ட மறைச்சான்? ரெண்டாவது அவன் யார்கிட்ட பேசினான் சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தர்கிட்ட பேசினான்ல. அந்த இடத்துல அவன் சொன்னான் அதை இல்லை, மறைச்சிட்டு ஓடிட்டான். 20 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு ஒரு பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும் தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இப்போ யாக்கோபு என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணாம நம்ம எவ்வளவு தூரம் ஓடினாலும், எத்தனை வருடம் ஆனாலும், அது ஒரு நாள் ஏசா மாதிரி நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஆனால் நிற்கும் போது ஒருத்தனா நிற்காது, 400 பேரை வந்து நிற்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். அந்த சர்ச்சில் பிரச்சனை பண்ணிட்டு இங்கே கூட்டத்தோட கூட்டமாக வந்து, நான் உங்களை சொல்லலை, அப்படி உங்களுக்கு நம்மளை தான் சொல்கிறார், பாஸ்டர் போட்டு விட்டுருப்பார், அப்படி ஃபீல் ஆகுதுன்னா எங்கே ஓடி போனாலும் ஒரு பிரச்சனையே சால்வ் பண்ணாமல் ஒருத்தங்களை ஏமாத்திட்டு இன்னொரு இடத்துல வந்து எவ்வளவு நல்லவங்களாக வாழ்ந்தாலும், பரிசுத்தவாட்டியாக வாழ்ந்தாலும், ராகேலும் லேயாலயம் கட்டினாலும், ஒரு நாள் 5 வருஷமானாலும் 10 வருஷமானாலும் 20 வருஷமானாலும் வந்து நிற்பான். தனியாக வந்து நிற்க மாட்டான். வட்டியும் அசலும் குட்டியும் சேர்ந்து வந்து நிற்கும். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊரை விட்டு ஊர் வந்து ரொம்ப நல்லவனா வாழ்ந்து வெள்ளையும் போட்டு பைபிள் எடுத்ததும் எல்லா பிரச்சனையும் அப்படியே காணாம போயிடும் நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. தேவன் அன்புள்ளவர் தான், ஆனால் அவர் நீதி உள்ளவர். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். அதனால தான் தாவீது சொல்றாரு. ஏன் தாவீது வந்து அவருடைய சின்ன பாவத்தை கூட சங்கீதத்தில் எழுதி வைப்பார். இப்படி ஒரு சங்கீதக்காரன் இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இப்பவும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நானும் ஒரு பாட்டு எழுதினேன். உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாள் உண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகி நான் சொல்லிட்டு ஒரே வெட்டு. ஐயோ, இப்படி நான் எழுதுறேன்னா என் சர்ச் மக்களை ஏற்கனவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆரம்பத்தில். இப்போ இந்த பாட்டை பாடின அதோட முடிஞ்சு, அவனே சொல்லிட்டு அவனை கீழே போடு, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு சொல்லிட்டு ஒரே வெட்டும்போது ஆவியான பேசுகிறாரு, இங்கே பாரு உண்மைதானே ஆண்டவரே. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இதை நான் வெளியே பாடவே மாட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று, இது எனக்கும் உங்களுக்கும் மட்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு அப்பா கூட மீட்டிங் போகிறேன். மீட்டிங் போகும்போது அங்கே வந்து திடீர்னு அப்போல்லாம் ஒர்ஷிப்லாம் அந்த அளவுக்கு வெளியே திடீர்னு நீ ஒர்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல, பாட்டு வேறு வரல. இந்த பாட்டு நான் எழுத டீலிங் என்னென்னா, இது எனக்கும் உங்களுக்கு மட்டும், வேறு யாருக்குமே அதுவரை தெரியவே தெரியாது. எடுத்து வாயை திறந்து பாடும்போது, ஏனில் என்ன கண்டீர், இனி நிறுத்தவும் முடியாது ஆண்டவரே. அவன் அப்படி பாவம் செய்ய காலம் அப்படி பாடி முடிச்சுட்டு விட்டுட்டு பாடா, இது வேற வெளியூர் வெளிமக்கள் யாருக்கும் தெரியாது, அப்படி விட்டுட்டு வார அவங்க அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கிறான். ஆமென். ஒருத்தர் மெதுவாக வந்தார். கொஞ்சம் லேட்டர் இந்த பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம், பிரதர் இப்படி ஒரு பாட்டு கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா உடனே ஒரு டவுட்டு, என்ன அப்படி என்ன பாவம் செய்ய காலை காட்டிக்க. ஆமாம். ஆனால் நம்ம மக்களுக்கு எது அறிந்து கொள்ள அவருக்கு அது வந்து அவளை தாங்கவே முடியலை. ஆமாம், அப்படி என்ன எனக்கு தெரியும் இப்படி கேட்பாங்க, அதனால தான் ஆண்டவரே. ஆனால் அந்த விஷயத்தில் வந்து ஒருத்தருக்கு நெஞ்ச அழுத்தத்தை பாராட்டணும். யாருக்கு தெரியுமா?
தாவீது அடிக்கிறார் அடி. அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொண்டது. யாராவது ஒரு நபர் சொல்லுவாங்களாங்க, ஒரு பாஸ்டர் இப்படி ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்களா? யாராவது? அவர் சொல்றார், அவர் ஸ்கோர் பண்ண ரீசனே எதையுமே மறைக்கல. ஆண்டவருக்கு முன்னாடி நான் பாடுறாப்பா, நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவர்? நம்ம இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே உள்ள மறைச்சு வச்சுட்டு தப்பு பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஏசாவை ஏமாத்தினதுக்கு அப்புறம் யாக்கோபு வந்து யாரையுமே என்ன பண்ணல, அவன் தான் ஏமாற்றப்பட்டானே தவிர அவன் யாரையும். ஆனா அந்த பிரச்சனை சால்வ் ஆகல. ஆமே. அதாவது ஒரு எந்த ஊர் சொன்னாலும் ஆள் இருக்காங்க. சும்மா இது எக்ஸாம்பிள் புரிவதற்காக. அதாவது திருச்சி வேண்டாம், திருச்சி இல்ல, சும்மா ஏதோ ஒரு ஊர், கோயம்புத்தூர்ல அங்கேயும் பிரச்சனை. இப்போ ஏன்னா எங்கெல்லாம் இடத்துலேருந்து இங்கே வந்து ஆட்கள் இருக்கனால, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தங்க கிட்ட காசு வாங்கி கொடுக்க முடியாமல் ஏமாற்றி அவங்க வந்து இங்கே இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் போய் செட்டில் ஆகி, நார்கோவில் சொன்னதான பிரச்சனை, திருநெல்வேலியில் போய் செட்டில் ஆகி அங்கே வாழ்ந்து, அங்கே ஒன்றும் இல்லாமல் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, முடியல, செட்டில் ஆகி இப்போ லைஃப் எப்படி இருக்குது, நல்லா ஆனதுக்கு அப்புறமும் ஆமாம் சரி நம்ம ஒருத்தர்கிட்டருந்து வாங்கினோமே, அவரை போய் நம்ம பார்த்து என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு தோணாமல் இங்கே இருந்து சர்ச்சில் மெம்பர் ஆகி, சர்ச்சை தொடங்கி, பாஸ்டர் ஆகி, ஒயிட்டு போட்டாலும் 20 வருடம் கழித்து என்ன அர்த்தம்? யாக்கோபு எங்க போக புறப்பட்டான்? கானானுக்கு போக. ஏசாவை டீல் பண்ணாம கானானுக்கு போக முடியாது. லாபான் வீட்டுக்கு போக ஏசா தடை இருக்க மாட்டான். ரெண்டு பரிவார உடையவனா மாறதுக்கு ஏசா தடையா வர மாட்டான். ஆனா தகப்பன் வீட்டுக்கு போனோம்னா ஏசாவை சால்வ் பண்ணிட்டு தான் போனோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே கோலும் கையுமா வந்து 2 பரிவாரத்தை உடையவன் ஆக்கினீர். அந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஒரு தடை இருக்காது. ஏன்னா யாக்கோபு யார் தெரியுமா, பூச்சி. ஆனா நீ இப்ப எங்க போக புறப்படுற தெரியுமா? கானானுக்கு. தகப்பன் வீட்டுக்கு அப்படி என்றாக முடியாது. நாளைக்கு ஏசா எழுமின்னு ஆண்டவர் சொல்லுவார்லாங்க. இதுதான் நாங்க எருசலேமை பார்த்து சொல்லுவார், அவருடைய கிரியைகளை கண்டு மனம் திரும்பாத கப்பர்நகும் பட்டணத்தை பார்த்து அவர் கத்துவார்ல, இங்க பாரு, நியாய தீர்ப்பின் நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோமுக்கு நேரிடுவது லகுவா இருக்கும் அப்படிம்பார். நம்ம ஒரு இடத்துல ஒரு நபரை ஏமாற்றிட்டு இன்னொரு இடத்துல வந்து எவ்வளவு நல்ல பிள்ளையா வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த பிரச்சனை வந்து நமக்கு முன்னாடி நிற்கும், ஃபேஸ் பண்ணவே முடியாது. இது யாக்கோபு என்ன பண்றான் தெரியுமா, பாளையத்தை 2ஆ பிரிக்கிறான். 2ஆ பிரிச்சு ஒன்றை வந்து ஃப்ரெண்ட்ல அனுப்புறான். என்ன மனசுல நினைக்கிறான், ஒருவேளை ஒன்றை அவன் அடித்து போட்டாலும் இன்னொன்றாவது தப்புமே அப்படி சொல்லிட்டு இந்த யாக்கோபு என்னெல்லாமோ செய்யறான். முதல்ல பாளையத்தை 2ஆக பிரித்தான். பிரித்து ஒரு காரியத்தை செய்யறான். இதுல அவனுக்கு சமாதானம் வந்துச்சா? சமாதானம் வரல. அடுத்து என்ன பண்றான், ஏராளமான காணிக்கைகளை அனுப்புறான். யாக்கோவே, இதை நீ எப்போ செஞ்சிருக்கணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அண்ணே இது உங்கள்கிட்ட நான் ஏமாற்றி வாங்கினதுன்னு நான் வச்சுக்கோ. அவன் என்னெல்லாம் அனுப்புகிறான். 32வது அதிகாரம் 13 முதல் 15 வரை இருக்கு. 200 வெள்ளாடுகள், 20 வெள்ளாட்டுக்கடாக்கள், 200 செம்மறி ஆடுகள், 20 ஆட்டுக்கடாக்கள், 30 பால் கொடுக்கிற ஒட்டகங்கள், 40 பசுக்கள், 10 காளைகள், 20 கழுதைகள், 10 கழுதை கடாக்கள். அப்போ உனக்கு இதெல்லாம் கொடுக்க முடியும். அதாவது ஏசா இதுவரை ஒண்ணுமே கேட்கல, அதனால நான் என்ன பண்ணல, கொடுக்கல. அவன் கழுத்தை பிடிக்க வாரான்னு தெரிஞ்சதும் ஆமென், ஹல்லேலூயா. அதாவது சமாதானமா இருக்கும்போதே சால்வ் பண்ண பழகிடணும். அவங்க தான் ஒன்றும் கேட்கல, இவங்க தான் கேட்கல. இன்னைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த கேட்காதவங்களை என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா,
கண்டுக்க மாட்டாங்க. யாராவது கழுத்தை பிடிக்கவே வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ கதவை திறந்தா குத்துவே நிற்கிறாங்க. எப்படியாவது அப்படின்னு வரும்போது வந்துடும் 200 வெள்ளாட்டு கடாக்கள், 20 வெள்ளாட்டு குட்டிகள், செம்மறியாடுகள், ஆட்டுக்கடாக்கள், எப்படியாவது. 20 வருஷம் ஏசா இந்த யாக்கோபு சரி பிழைச்சி போட்டு அப்படி சொல்லிட்டு விடும்போது, அப்படின்னா ஃபஸ்ட்டே யாக்கோபு என்ன பண்ணியிருக்கணும்? இவ்வளோத்தையும் அனுப்பி கொடுத்துருக்கணும். இல்லை, இப்போ இவ்வளோ கொடுத்ததுக்கு அப்புறமும் யாக்கோபுக்கு என்ன இல்லை தெரியுமா? சமாதானம் இல்லை. அதாவது பிரச்சனையை சால்வ் பண்ணுறது பணத்தால முடியாது. ஆமே, நீ பாளையத்தை பிரித்தாலும் நடக்காது, நீ பணத்தை கொடுத்தாலும் நடக்காது. அடுத்து குடும்பத்தையே பிரித்து நிறுத்துறான். ஃப்ரெண்டில் யார் நிறுத்துறான் தெரியுமா? லேயாள பாவம் போட்டு, அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அதுக்கு கண்ணும் ஒழுங்கா தெரியாது. அது போட்டு அது யோசிக்கிறதுக்குள்ள அவன் பின்னாடி ராகில் நிறுத்தலாம். அதாவது பாருங்க, யாக்கோபு முதல்ல நிறுத்தினது யார? லேயாள. கடைசி நிறுத்தினது யார? ஆனா முதல்ல இறந்தது யாரு தெரியுமா? உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், சிலர்லாம் சொல்லுவாங்க, அவரு போனதுக்கு இவ போயிருந்தா. ஆமாம், ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, யாகேல் போட்டு லேயாளே நீ தான் ஃப்ரெண்டில் நிற்கணும். அவளுக்கு விஷயமே தெரியாது. ஏன்னா லேயாள்கிட்ட யாக்கோபு ரொம்ப பேசுறது மாதிரி இல்லை. ராகில்கிட்ட சொல்லுவோம், ராகிலுக்கு உடனே சட்டை பிடிப்பா, எதுனாலும் சட்டையை பிடிப்பா. கொஞ்சம் நில்லுமா, உயிரோடு இருக்குன்னு விரும்புறியா, பின்னாடி போ, நாங்கள் சம்பவமே வேற. ஆமென், ஹல்லேலூயா. வேற இவ்வளவும் பண்ணியும் அவனுக்கு என்ன இல்லை தெரியுமா? சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் கிடைக்கல? இப்போ பிரச்சனை வெளியல்ல, பிரச்சனை உள்ள. ஆமென். தத்தளிப்பின் பாத்திரம் சுமக்கிறவன் செய்ய வேண்டியதை செய்யாம வேற எதை செய்தாலும் அவளுக்கு திருப்தி ஆகுது. நீ எங்க கொண்டு பணத்தை போட்டாலும் திருப்தி ஆகாது, நீங்க என்ன திட்டம் பண்ணாலும் திருப்தி ஆகாது. உண்மையான திருப்பு முனை உண்டாக ஒரே இடம் தான் இருக்கிறது, தேவனிடத்துல போய் விழுந்துறது. இதை அவன் ஏற்கனவே பெத்தேலில் கர்த்தர் தரிசனமாகும் போது செய்திருப்பான் என்றால் அன்னைக்கே பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுதும் தாமதம் ஆகல. யாக்கோபே, இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கணும்னா, ஆமென், மனுஷ முயற்சிகள் முடிந்த இடத்துல தேவனோடு உள்ள போராட்டம் ஆரம்பமாகும். இவன் போய் தேவ சமூகத்தில் விழுகிறான். யாக்கோபு ஏசாவை ஜெயிக்கலங்க, முதல்ல தன்னுடைய பயத்தையும் தன்னுடைய பழைய வாழ்க்கையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோடு அவன் எப்பொழுது தனிமையில் போராட ஆரம்பித்தானோ அப்பொழுதுதான் அந்த தத்தளிப்பே சமாதானமாய் மாறிட்டு. உங்க பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரே இடம் தேவ சமூகம். அந்த இடத்துல போய் நீங்க நியாயம் பேசக்கூடாது, நீங்க யாருன்னு அவருக்கு சொல்லணும். ஆமா, உங்க பிள்ளைகளை அவருக்கு சொல்லணும். ஆண்டவர், நான் தப்பு பண்ணிட்டேன், இது அடையாளமாக. அதாவது தேவனிடத்துல ஒருத்தன் காம்ப்ரமைஸ் ஆயிட்டான் அப்படின்னாலே அவனுக்கு மனுஷன் காம்ப்ரமைஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. அவங்க ஊர் வழக்கத்தின்படி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்கள்ட்ட தான் செய்த தவறை உணர்ந்து, நான் தப்பு பண்ணேன், எனக்கு நான் சமாதானமாக விரும்புகிறேன், நம்ம சேர்ந்து போகலாம், நான் இனி உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், நீங்கள் எனக்கு தீங்கு பண்ணல, நான் தான் தீங்கு பண்ணேன் என்பதின் அடையாளமாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நபருக்கு முன்பதாக 7 தரம் குனிவார்கள். 7 தரம் குனிந்து குனிந்து வணங்குவாங்க. யாக்கோபுக்கு கேரக்டர் எது கிடையாது. யாக்கோபுக்கு கேரக்டர் எது? அடித்து தான் வாங்கணும், ஏமாற்றி தான் வாங்கணும், குனிஞ்சு வாங்கக்கூடாது. ஆனால் எப்போ ஆண்டவர்கிட்ட அவன் ஒப்புரவானானோ, அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 33வது அதிகாரம் 3வது வசனத்தில், அவன் 7 விசை தரை மட்டும் ஏசாவை வணங்கினான். அக்செப்ட், நான் தப்பு பண்ணேன், நான் தப்பு பண்ணேன். பழைய யாக்கோபு அப்படி கிடையாது. ஏசா வரானா, ஏசா வந்து கேரக்டர் பார்த்தா அவன் நல்லவங்க. ஆமே, நான் தப்பு. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத ஒரு சுபாவம் இது. ஏசா கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்க முடியாது. அவன் எதை வழிபடுறான் தெரியுமா? அதெல்லாம் கேட்டாரா? ஆமாம்,
ஏசா கிட்ட எல்லாமே மன்னிப்பு. அவங்க யாரு, நாங்க யாரு? அவங்க வேற, நாங்க வேற. என்ன வேற நார இல்லை. 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்த போது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி 2 பேரும் ஆள ஆரம்பிச்சிட்டான். யாக்கோபு மாறினாலே போதும், ஏசாவின் தத்தளிப்பு நீங்கும்.